எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்தால் அங்கே நிம்மதி வராது, அங்கே அமைதி வராது, வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்வார்கள். தலைமறைக்காத பெண் இருக்கும் வீடு, வீண் விரயம் செய்யும் ஆண், கணவனை விட சத்தத்தை அதிகமாக பேசும் பெண், பெற்றோர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நோகடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் வீடு, புறம் அதிகமாக பேசப்படும் வீடு, குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்த்து வைக்கும் வீடு, எச்சில் பாத்திரங்களை வெகுநேரம் கழுவாமல் அப்படியே போடப்படும் வீடு, சீப்பு தலை சீவிய சீப்பில் முடிகளை கூட எடுக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு, உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் வீடு, இதெல்லாம் மார்க்க மேதைகள் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட வீடுகளில் பரக்கத் என்பது இருக்காது, சந்தோஷ அமைதி என்பது இருக்காது. தலையை வாரிய சீப்பில் இருந்து அந்த முடிகளை எடுத்து கூட தூர போட முடியாதவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட சோம்பேறிகளுக்கு என்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது? ஆய்வு செய்துதான் சொன்னார்கள், வெறுமனே சொல்லவில்லை. சாதாரண வார்த்தைகள் இல்லை இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்க நெறிகள். இவைகளை பின்பற்ற கைவிட்டதின் காரணமாக தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகை வீடு கூட கிடைப்பதில்லை. இதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் தேடி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தருவோம். ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் இதையெல்லாம் சொல்கிறது. எச்சில் பாத்திரங்களை கூட வெகு நேரம் போட்டு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறது, குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிறது. என்றெல்லாம் நாம் அதை பயன்படுத்தி இருந்தால், சரியாக கடைபிடித்திருந்தால் மாற்றார்களும் அறிந்து நமக்கு வீடு தர முன் வந்திருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை. இது விஷயங்கள் மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கும் செய்திகளை நாம் கவனித்தோமா? அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமா? எப்பேற்பட்ட விஷயங்கள் வீடுகளில் இருப்பது இறைவனுக்கு பிடிக்காது. அதையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மசாமீர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, இசையை எழுப்பும் கருவிகள். சில கருவிகள் இருக்கிறது, அதில் இசையும் வரும், அதில் நல்ல செய்திகளையும் நாம் கேட்கலாம் பார்க்கலாம் என்றிருக்கும் பட்சத்தில் அது நாம் பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது. ஆனால் சில கருவிகள் வெறுமனே இசைக்காக வேண்டிய பயன்படுத்தப்படக்கூடிய புல்லாங்குழல், கீதால் போன்ற இந்த இசை கருவிகள் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள். காரணம், அங்கே அல்லாஹ்வுடைய நினைவு இருக்காது. அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத இடத்தில் வானவர்கள் வருவதில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் தான் வானவர்களின் உணவு. தனக்கு உணவு எங்க இருக்குதோ அங்கதான் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டுல உணவு இல்ல, அல்லாஹ்வுடைய திக்ரைத்தான் அவர்கள் உட்கொள்கிறார்கள். அதுதான் அவர்களின் உணவு. அந்த உணவு நம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே வானவர்கள் வருவார்கள். அவர்களுடைய உணவு நம் வீட்டில் இல்லாத பொழுது வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் சிந்தனை விட்டும் உங்களை அப்பாற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அங்கே நீங்கள் நிம்மதியை காண முடியாது. இறைவனின் சிந்தனை இருக்க வேண்டும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொழுவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். அந்த இடத்தில் நீங்கள் தொழுது வாருங்கள். ஃபர்லான தொழுகைகள் ஆண்கள் வீட்டில் தொழக்கூடாது. கடமையான தொழுகைகள் பள்ளிக்கு மட்டும்தான் ஆண்கள் தொழ வேண்டும். ஆனால் சுன்னத் நஃபில்கள் ஆண்களுக்கும் ஏற்றது வீடுதான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. ஸய்யினு தியாரக்கும் பின் நவாஃபில், உங்களுடைய வீடுகளை நஃபில் தொழுகைகளை கொண்டு அலங்கரியுங்கள். டைல்ஸ்களை கொண்டு அல்ல, பெயிண்ட்களை கொண்டு அல்ல, விதவிதமான விளக்குகளை கொண்டு அல்ல. மாறாக நஃபில் சுன்னத்துகளை உங்கள் வீடுகளில் தொழுவதன் மூலம் உங்கள் வீட்டினுடைய அழகை மெருகேற்றுங்கள் என்று சொல்வார்கள். இப்படியும் சொன்னார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்கள் வீடுகளை நீங்கள் கபர் குழிகளைப் போல இருட்டானதாக ஆக்கி விடாதீர்கள். ஏன்னா எந்த வீட்டில் தொழுகை நிலைநாட்டப்படவில்லையோ அந்த வீடு அல்லாஹ்வின் பார்வையில் கபர் குழியை போன்று இருட்டானது, இருள் நிறைந்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தொழுகும் இடத்தை அமைத்து பெண்கள் அவர்கள் தங்களுடைய கடமையான சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றுவதோடு முடிந்தவரை இயன்றவரை ஆண்களும் சுன்னத்து நஃபில்களை வீடுகளில் தொழுவது பரக்கத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் குறிப்பாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத். பெருமானார் அவர்கள் தன்னுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஒரு அருமையான ஒற்றை உபதேசம் செய்வார்கள். அலியே, என் மகளை உனக்கு திருமணம் முடித்து தந்திருக்கிறேன், எனவே நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அவசியம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், என் வாழ்வின் என்னுடைய இல்லத்தின் சந்தோஷத்திற்கு அமைதிக்கு பரக்கத்திற்கு வழி சொல்லுங்கள் என்ற பொழுது பெருமானார் அவர்கள் சொன்ன செய்தி, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை உன்னுடைய வீட்டில் தொழுது வாருங்கள், ஃபர்லுக்கு பள்ளிவாசலுக்கு வாருங்கள். இதை நீங்கள் நிலைநாட்டினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் என்று தன் மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மாமனார் பெருமானார் அவர்கள் சொல்லித் தந்த அற்புத உபதேசம் இது. குறிப்பாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை வீடுகளில் ஆண்கள் தொழுக வேண்டும், அதன் மூலம் பரக்கத் ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். எனவே
இதன் மூலம் வானவர்களுடைய வரத்து அதிகரிக்கும், பரக்கத்து அபிவிருத்தி ஏற்படும். அத்தோடு தொழுவதற்கான இடத்தை குறிப்பிட்டு தொழுது வருவது மட்டுமின்றி இறைமறையாம் திருமறையை வீடுகளில் அனுதினமும் ஓதி வாருங்கள். குர்ஆன் அவசியம் ஓதப்பட வேண்டும். அதுல பரக்கத்து இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏத்துக்குவோம். ஆனாலும் வீடு ஓப்பனிங் அப்போவோ அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்தினாலோ அன்னைக்கு மட்டும் ஆளை கூப்பிட்டு ஓதிடுறது. மற்ற நாட்கள்ல அது அப்படியே மூளையில் வைக்கப்பட்டிருக்கும், தூசு படிந்திருக்கும், கடை படிந்திருக்கும், எடுப்பதற்கு ஆள் இல்லை. குர்ஆன்கள் ஓதப்படாத வீடு அது கபரு குழிகளை போட இருள் நிறைந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறதோ அங்கு நலவுகள் அதிகரிக்கும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அங்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வெறும் வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் வார்த்தைகள். நாம் இன்றைக்கு வாழ்க்கையில் பார்க்கிறோம், எத்தனையோ வீடுகளில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சாந்தம் இல்லை, அமைதி இல்லை. ஏனென்றால் குர்ஆனின் சப்தம் இல்லை. குர்ஆனின் சப்தம் வீட்டின் மூளை முடுக்குகளில், இண்டு இடுக்குகளில் கேட்கும் அளவிற்கு ஓதப்பட்டது என்று சொன்னால் அங்கிருக்கும் முசீபத்துகள் விரண்டோடும் என்பதில் ஐயமில்லை. அதற்கான விஷயத்தில் நாம் முன் வருவதில்லை. வீடுகளை அலங்காரப்படுத்துவதில் டைல்ஸ்களாலும் விளக்குகளாலும் நல்ல நிறங்களாலும் அழகுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் தருகிறோமே தவிர இது செய்திகளை நாம் கவனிப்பதில்லை. எனவே நிம்மதியை தொலைந்து வீடுகளுக்கு சென்ற போதும் அங்கு நிம்மதி இல்லாமல் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகளில் வானவர்களின் வரத்து இருக்க வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, அத்துணையும் சொல்லித்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் செய்திகளை சொன்னார்கள். எந்த வீட்டில் யதீம் இருப்பாரோ, கண்காணிக்கப்பட்டு கருணையோடு வளர்க்கப்படுவாரோ அந்த வீடு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று சொன்னார்கள். இந்த பூமியின் மேல்பரப்பில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான கட்டிடங்கள் பள்ளிவாசல்கள். பள்ளிவாசலுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது யதீம் பராமரிக்கப்படும் வீடு. எந்த வீட்டில் யதீம் வளர்க்கப்படுகிறாரோ, கருணையோடு அன்போடு பாசத்தோடு வளர்க்கப்படுகிறாரோ அந்த வீட்டின் மீது அல்லாஹ்வின் தனிப்பெரும் கவனம் இருக்கிறது என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து எந்த வீட்டில் பெற்றோர்கள் கண்குளிர பாதுகாக்கப்படுகிறார்களோ, பராமரிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டிலும் அல்லாஹ் கருணை கொள்கிறான். எந்த வீட்டில் பலகீனமானவர்கள் இருக்கிறார்களோ, நோயாளிகளாக படுத்த படுக்கையில் தன் சுய தேவையை கூட நிறைவேற்றி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் இருக்க அவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர்கள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் மீது அல்லாஹ் கருணை இறக்குகிறான். அதைத் தொடர்ந்து பெருமானார் அவர்கள் சொல்லித் தருவார்கள், எந்த வீட்டிற்கு அதிகம் விருந்தாளிகள் வந்து செல்வார்களோ அந்த வீடும் கருணையை பெறுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே இது விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே மேலோட்டமான முஸ்லிம்களாக வாழாமல் இறைவன் எதையெல்லாம் பின்பற்றும்படி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறானோ அது விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும். மாற்றார்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை முஃமின்களாக வாழ முடியுமே ஒழிய இதையெல்லாம் பின்பற்றாத பட்சத்தில், கண்டுகொள்ளாத பட்சத்தில் நாம் பேரளவில் முஸ்லிம்கள் தான். பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பதினால் எந்த பலனும் இல்லை என்பதை இது தருணத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம் வீடுகள் இஸ்லாம் கூறும் இல்லங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் குர்ஆன் திலாவத்துகள், தொழுகைகள், இபாதத்துகள் இதையெல்லாம் கடைபிடித்து நஜிசுகளை விட்டும் அசுத்தங்களை விட்டும் பரிசுத்தமாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம் வீட்டை தேடி நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இரணமும் வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் சரியாக புரிந்து இஸ்லாம் கூறும் முறைப்படி நம் இல்லங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.